ஜெயஸ்ரீ நீ சொன்னேன் எல்லாம் நம்ம அப்படியே போட போகிறோம் பாரு. தக்காளி வெங்காயம் எல்லாம் சுத்தம் பண்ணி தான் போட்டுக்கிறேன். தண்ணி வந்து அரிசி கழுவி தண்ணி வந்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி கழுவி அதை ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணியில் கொண்டு வச்சுக்கிறேன். ஏன்னா குழம்பு டேஸ்ட் வரும்ன்றதுனால தேவையில்ல கீரையை வந்து ஆஞ்சி பொடி பண்ணி திட்டமாக நாங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் கடையத்தை கொஞ்சம் கீரை எடுத்துக்கணும். அப்புறம் வந்து வாழைப்பூ அரிஞ்சுனுங்க பாப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பில்லுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பில்லை எடுத்துக்குன்னு வந்து பொன்னாங்கண்ணி கீரை நிறையா இருந்தது. எனக்கு அந்த பொன்னாங்கண்ணி இருக்கிறத பார்த்தா மனசே ஆகலை. சரி, நம்ம பொன்னாங்கண்ணி வந்து கண்ணு சூட்டுக்கெலாம் நல்லது இல்லையா, உடம்புக்கும் நல்லது. அதனால் நான் அப்படியே அவசரம் போசமாக பில்லை இருக்கிற ஒரு அர்ஜென்ட்டில் வந்து அவசரம் போசமாக அறுத்து எடுத்து வந்தேன். சரி, நம்ம வீட்டை போய்ட்டு ரிலாக்ஸாக உட்காந்து நம்ம ஆஞ்சிக்கலான்ட்டு இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு தான், கீரை பொரியல் தான். அப்புறம் வந்து இந்த வாழைப்பூ நம்ம மரத்தில் இருக்குது. இது அறுத்து வச்சு ஒரு 2 நாள் ஆகுது. அதனால இந்த வாழைப்பூ பொச்சிக்க போகிறேன் நான். சரி சரி, அப்போனா இன்னைக்கு விதமாக இருக்குன்னு சொல்லுங்க. விதமாக இல்லை, கீரை பொரியல், கீரை குழம்பு, வாழைப்பூ பொரியல், இந்த 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டு செய்ய போகிறோமே. வாங்க பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரத்தில் செய்கிறேன், எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு. சரிம்மா. என் கூட வந்து ஜெயஸ்ரீ வந்து ஹெல்ப் பண்ணுவா. நான் வந்து இந்த பில்லுலாம் நிறையா இருக்குது. நான் பில்லோட தான் அறுத்து எடுத்து வந்தேன். எனக்கு அந்த பில்லை இருக்கிற ஒரு அர்ஜென்ட் வந்து இந்த பில்லோட தான் அறுத்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பில்லெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கீரையை நான் பொறுக்கி எடுத்து தருவேன். ஜெயஸ்ரீ வந்து சிறுவா அரிஞ்சுக்கோ பொறிக்கிறது திட்டமாக, கடைக்கு திட்டமாக கொஞ்சம் எடுத்துக்கணும். சரிம்மா வாங்க என் கூட ஜெயஸ்ரீ ஹெல்ப் பண்ணணும். சரி பண்ணுறோம்மா. உங்களுக்கு பண்ணால் யாருக்கு பண்ண போகிறோம்? இதுமாதிரி நல்லா கீரையாக பார்த்து எடுத்துக்கணும். சரிம்மா. நான் பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கேன், ரிலாக்ஸாக உட்காந்து அழகாக கிள்ளி எடுத்துன்னு வந்திருப்பேன். பிள்ளை இருக்கிற ஒரு பரப்பரப்பில் வந்து அது 2 ரூபா 3 ரூபா சேர்த்து அறுத்து தனியாக ஒரு கவரில் வச்சுன்னு நான் எப்பவுமே கை பை எடுத்து போவோம் இல்லையா, அந்த பையில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டை போய் ஆஞ்சிடலாம். அதேமாரி வந்து வீட்டை தான் ஆஞ்சி எடுத்துக்கணும், சுத்தம் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்க பார்த்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம், அப்போ வீட்டிலே வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். சரி வாங்க. என்ன பண்ணுறீங்க? வந்து வாழைப்பூ வந்து அரிஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கீரையை வந்து ஃபஸ்ட்டே வந்து அரிஞ்சு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு தான் வந்து வாழைப்பூ அரிகிறேன். ஏன்னா வந்து வாழைப்பூ வந்து கரையாக வந்து ஒட்டு இல்லையா, அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீரையை அரிஞ்சு வச்சுட்டு அப்புறம் வாழைப்பூ வந்து அரிகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கையெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த நிலைமைக்கு ஆளாயிடுன்னு சொல்லிட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். மணி இப்போ 10 ஆகுது. ஒரு வேலையை சுத்தம் பண்ணி எடுக்குது, நேரம் ஆகிடுது. நான் வந்து அப்படியே ஆஞ்சி எடுத்துன்னு வந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்சிட்ருக்கோம். நான் வந்து பில்லுங்கெல்லாமல் எடுத்துன்னு வரவா ஒரு வேலையும் பொறுமையாக தான் ஆகுது. இதே பாப்பா பசிக்குதுமா நேரம் ஆகுது சொல்கிறா. சரி, நம்ம 11 மணிக்கெலாம் சாப்பிடலாம் ஜெயஸ்ரீ, அதுக்குள்ளே முடிச்சிடலாம். ஏமா அவ்வளோ சீக்கிரமாக? 20 மணி 4-5க்காக சாப்பிடலாம். நீங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸு, தேவையில்ல கீரையை வந்து ஆஞ்சி பொடி பண்ணி திட்டமாக நாங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் கடையத்தை கொஞ்சம் கீரை எடுத்துக்கணும். அப்புறம் வந்து வாழைப்பூ அரிஞ்சுனுங்க பாப்பா. அரிஞ்சிட்ருக்கேன். நாங்கள் இருக்கிறது 2 பேருன்றதுல நாங்கள் எல்லாமே திட்டமாக தான் எடுத்துக்கணும். நம்ம அப்பா இருந்தாங்கன்னா, நம்ம அக்கா இருந்தால் கொஞ்சம் கனமாக எடுத்துக்கலாம். வந்து அந்த இன்னைக்கு வந்து வேலை இல்லை சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இருக்கிறது 3 பேர் இருந்தால் ஆளுக்கு கொஞ்சமாக இருக்கிறது 3 பேர். அப்புறம் அப்பா வந்துடுவான்னு சொல்கிறேன் இல்லையா, எனக்கு தெரியாது, நீ தான் சொல்கிற வந்துடுவான்ட்டு. நான் ஒன்றும் ஃபோன் பண்ணல. வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு தானே நம்ம தரணும். அதனால் அப்பாவுக்கு கொஞ்சம் ஏதாவது 3 பேருக்கு நான் பண்ணிக்கினேன். 3 பேருக்கு திட்டமாக. இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சாதம் வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்குள்ளே கரெக்டாக மணி 11 ஆகிடும் இருக்குது. ஏன்னு கேட்டால் நான் அந்த பில்லோட அறுத்துன்னு வந்துட்டு இல்லையா, அதை நம்ம சுத்தம் பண்ணி எடுக்க தான் கொஞ்சம் நேரம் ஆகிடுது. அதேமாரி இந்த வாழைப்பூலும் வந்து நரம்பு இருக்கும் இல்லையா, அதை வந்து சுத்தம் பண்ணி எடுக்க நேரம் ஆகிடுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் வேலையெல்லாம் நல்லா சுருக்காக முடிஞ்சிடும். வாங்க பார்க்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும்தான் அறியும்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டால் முட்டை ஊற்றியும் கிண்டிக்கலாம், தேங்காய் பூவும் போட்டுக்கலாம். நமக்கு எப்படி நம்மளுக்கு சாப்பிட பிடிக்குதோ முடிக்கிறதுன்னு சொல்லி எதிர்பாருங்க. நான் வந்து 2 முட்டை வாங்கி ஆளுக்கு 1 போட்டுக்கிறேன். கீரைக்கு 1 போட்டுக்கிறேன், வாழைப்பூவில் 1 போட்டுக்கிறேன். முட்டை ஊற்றியும் செய்யலாம், தேங்காய் பூ போட்டும் செய்யலாம். நம்ம விருப்பத்தை அந்த மாரி தான். ஏதோ சீக்கிரம் செஞ்சு கொடுத்தா அது நல்லது. சரிம்மா, முடிஞ்சிடுமா. இது எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இது வந்து அரிட்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் என்ன, அது கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் அரிஞ்சு கீரையை செஞ்சிடலாம். இதையும் அதே வெங்காயம் தக்காளி வச்சு இதையும் செஞ்சிடலாம். கீரையை வந்து குக்கரில் போட்டு ஒரு 2 அடி அடிச்சு சரியாக போயிடுச்சு. 2 விசில் வந்தால் கடைஞ்சிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃபைனல் முடிவு. சாதம் வடிச்சிட்டு அவ்வளோதான், நம்மளுக்கு மதியம் சாப்பாடு ரெடி. அப்போ கூட நம்ம மதியன்ற ஒரு எண்ணத்தில் தான் போத்தேக்கோசரம் நீ காலையில் சாப்பாடு எண்ணம் வரலையே உனக்கு? காலைல சாப்பிட்ற சாப்பாடு மணி வந்து போயிடுச்சு. அதனால வந்து இதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்ற சாப்பாடு மணி தான் வரும். அதனால் மதியமே சாப்பிடலாம் நம்ம. சரிம்மா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பாப்பா, கீரை சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் பாருமேர் போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சம் பச்சை பேரும் போட்டுக்கிறோமா, பாசி பேரும் போட்டுக்கிறேன். பயிர் மட்டும் போட்டால் நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் பாடுறேன்.
அது கூட என்னென்ன போட்டுக்கிறேன்னா பயிர் கூட போட்டு வேக வச்சுக்கிறேன். 2 பூண்டு எடுத்துக்கிறேன், 4 வெங்காயத்தோட பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து அது கூட பயிர் கூட போட்டு எல்லாம் எப்படி அப்படியே எடுத்து தட்டோட போட்டுருவீங்களா? அதை அரிஞ்சு சுத்தம் பண்ணி தான் போடணுமே. அப்படி நான் சாம்பிளுக்கு எடுத்து வச்சுன்னு காட்டுறேன். இதெல்லாம் போடணுன்றதுனால காட்டுறேன். இதெல்லாம் சுத்தம் பண்ணி தான் போடணும். சரிம்மா. இதெல்லாம் அது கூட போட்டு அவிச்சு எடுத்துக்கிறேன். ஜெயஸ்ரீ நீ சொன்னே எல்லாம் நம்ம அப்படியே போட போறோம் பாரு. தக்காளி வெங்காயம் எல்லாம் சுத்தம் பண்ணி தான் போட்டுக்கிறேன். தண்ணி வந்து அரிசி கழுவு தண்ணி வந்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு தண்ணி கழுவி அதில் ஊற்றிட்டு 2வது தண்ணியில் கொண்டு வச்சிருக்கேன். ஏன்னா குழம்பு டேஸ்ட் வரும்ன்றதுனால. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே அரிசி கழுவு தண்ணியில் வந்து பயிர் வேக வச்சா டேஸ்ட் வரும். சாம்பார் வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ கிராமத்து போகல நம்ம கோஷம் அப்படி தான் செய்வோம். ஆளுக்கு சாப்பிட எடுத்து போகிறதுனால நம்ம அரிசி கழுவு தண்ணி வந்து சாம்பார் வச்சா நல்லா டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் கட்டியாக வருதுனால நாங்கள் அப்படி தான் ஃபஸ்ட்டு செய்வோமே. அந்த ஸ்டைலே செய்கிறோம். சரிம்மா. இது ஃபஸ்ட்டு வேக போட்டுக்கலாம். இந்த சைடில் வந்து சோறு வேவுது, இந்த சைடில் வந்து குழம்பு ஆகுது. வேலை சட்டுன்னு முடிவு போகிறேன். நீ தான் பசிக்குது என்ன மதியம் சாப்பாடு வேறு சொல்லிக்கிறேன். சரி மதியம் சாப்பிடாச்சும் வேலை ஆகிட்டு வரணும். இன்னும் முடிவு பண்ணிக்கிறேன். சரிம்மா. அம்மா இப்போ என்ன வேலை நடந்துட்டுருக்கேன்? இப்போ என்ன வேலையா, பயிர் நல்லா வெந்துடுத்து, சோறும் அடிச்சிட்டேன். இப்போ வந்து கீரை நல்லா அழைச்சி வந்து பொரிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணுறேன். பயிர் அலசி அடைய வைக்கிறீங்களா? பயிர் வெந்தது இல்லையா, அதுலேயும் கீரை பண்ணோம் இல்லையா, அதையும் அழைச்சி எடுத்துக்கிறோமா. சரிம்மா. அப்படின்னா இப்போ கீரை அலசற வேலை தான் போயிட்டுருக்கு. ஆமாம், எல்லாம் வேலை கொஞ்சம் சுருக்காவே ஆகுது. என்ன வேலை சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கீரை வெந்துட்ட பிறகு தாளிச்சிட்டு அப்புறம் வந்து பொரியல் செய்கிற வேலை இருக்குது. அவ்வளோதான். முழுசாவே வேலை இப்போ தாண்டா இருக்குதுன்ற மாதிரி இருக்குது. நல்லா இது வேலை சீக்கிரமாக ஆகிடுமா. சாதம் சீக்கிரம் வந்துடுது. ஏன்னா நான் கம்மியான அரிசி போட்டேன் இல்லையா, அது சீக்கிரம் வந்துடுது. சரிம்மா. பாப்பா பயிர் நல்லா சூப்பராக வந்துடுது. என்ன தண்ணி அதிகமாக இருக்குது? கீரை சாம்பார் வைக்கிறது இல்லையா, கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு வச்சேன். இப்போ வந்து கீரையை அழைச்சி போட்டுக்கணும். ஆமாம். குக்கரே ரொம்பிடும் போல். ஒரே பிடிதாம்மா, அதிகமாக இல்லை. அதிகமாக போடவும் இல்லை. அதிகமாக இல்லவும் இல்லை, அதனால் போடவும் இல்லை. ஆமாம், அளவோட இருக்குது, அளவோட செய்கிறோம். சரி, இப்போ வந்து குக்கரை மூடி வேக வைக்க வேணுமா? ஆமாம். சரிம்மா. மூட தேவையில்ல, அப்படியே தட்டு போட்டு வேச்சு எடுத்துக்கிறேன். சரிம்மா. கஷ்டமா இங்கே பாரு, கீரைக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் அரிஞ்சு வச்சுக்கிறேன். கீரை அரைச்சி வச்சுக்கிறேன் ரெடியாக. இதெல்லாம் போட்டு ஃபைனலாக நல்லா வதக்க வேண்டியதான். வதக்கிட்டு முட்டை சேர்த்துக்கலாம். சரிம்மா. மானக்காய் தான். ஆமாம். சரிம்மா. சூப்பரான கீரை குழம்பு வச்சு, சூப்பரான கீரை பொரியல் வச்சு, சூப்பரான வாழைப்பூ பொரியலும் வச்சு சூப்பராக சாப்பிட்றோம் இன்னைக்கு ஒரு பிடி. பாப்பா நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா தோலை வதக்கிட்டேன். இப்போ வந்து கீரை சேர்த்துக்கிறேன். சரிம்மா. வச்சு முட்டை சேர்க்க போகிறேன், நீங்கள் சேர்க்கவே இல்லை? அது அப்புறம் தான் நல்லா கீரை நல்லா தோண்டு வந்தப்போ சேர்க்கணும். சரி பார்க்கலாம். சரிம்மா. ஜெயஸ்ரீ இங்கே பாரு, கீரை சூப்பராக வதங்கிடுது. எண்ணெய் வேறு கலராக விட்டுட்டேன். இது வந்து தேங்காய் பூ போடலாம். தேங்காய் பூ துருவ லேட்டாக ஆகிட்டு நான் 2 முட்டை போட்டுக்கிறேன். சரிம்மா. அதையே நடுவில் இது பண்ணி போடுறீங்க? முட்டை லைட்டாக சூடு ஏற்றா, அப்புறம் கிண்டி விட்டுக்கலாம். சரிம்மா. ரெண்டு முட்டை ஊற்றிக்கினா இது வந்து நான் அழகாக கிளறி விட்டுக்கிறேன். நல்லா புரிஞ்சுன்னா இது வேலை முடிஞ்சிச்சு. அப்போ வந்து கீரை பொரியலும் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ பொரியல் மட்டும்தான் இப்போ இருக்குது. ஆமாம், கீரையும் நல்லா மஞ்சள் எடுத்து கரைஞ்சிட்டேன். இப்போ கொஞ்சம் தாளிச்சு வேண்டியதான். எண்ணெய் கடுகு போட்டு காஞ்சி மிளகாய் போட்டு, ஏன்னா பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சுருந்தேன். இப்போ வந்து காஞ்சி மிளகாய் எண்ணெய் கடுகு போட்டு தான் தாளிச்சிக்க போகிறோம். சரி பாரு, சூப்பராக வந்து கரைஞ்சாச்சு. இப்போ வந்து எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு வேலை மட்டும்தான் இருக்குது. இது வந்து நான் மஞ்சத்தூள் வச்சு ஊற வச்சேன் இல்லையா, மஞ்சத்தூள் உப்பும் போட்டு தோவுலாம் எடுக்குன்றதுனால இது அப்படியே தண்ணி ஊற்றி அரைச்சிக்க வேண்டியதான். சரிம்மா. நான் ஊற வைக்கும் போதே மஞ்சத்தூள் உப்பும் போட்டு ஊற வச்சுட்டேன். சரி, கழுவி எடுத்துக்கிறேன். பரவாயில்லையே, மதிய சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுது. நீ சொன்ன மாதிரியே மதியம் சாப்பாடு ஆகிடுமா. சரிம்மா. சேர்த்துக்குள்ளே மணி 12 கூட ஆயிடும். மணி 12 ஆயிடுங்க. ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? சரி, இப்போ மதியம் சாப்பிட்டோம். அப்பா வாழைப்பூக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன். ஏன்னா காரம் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து வாழைப்பூ பொரியல் வந்து செஞ்சுட்டா எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிச்சு. அப்படி தானம்மா? ஆமாம், அப்படி தான். அதேதான், சாப்பிட்ற வேலை மட்டுமே. அதுவே ஒரு பெரிய வேலை.
சரிம்மா. ஜெயஸ்ரீ இதுக்கும் வந்து தேங்காய் பூ போடலாம். நான் முட்டை சேர்த்துக்கிறேன். சரிம்மா. நான் வதக்கிட்டு முட்டை சேர்க்கலாம். வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கிறேன். சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைப்பூ வந்து நம்ம மரத்தில் காய்ச்சிது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா நம்ம மரத்தில் வாழைப்பூ இருந்தது. அந்த வாழைப்பூ வந்து இன்றைக்கி தான் நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை செஞ்சோம். எல்லாத்துக்குமே தேவையான உப்புலாம் அழகாக போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நான் உப்பு வச்சுக்கிறேன், வாழைப்பூ போடலாம். சரிம்மா. இப்போ வந்து இந்த முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் வாழைப்பூ போடுவீங்களா? சரி சரி. கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பூ சேர்த்து வதக்கிங்களா? இல்லைம்மா, மொத்தமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் நம்ம அப்பா வராமல் சொன்னது தான் செய்கிறோம். முக்காசி நம்ம ஒன்றா சேர்த்து மொத்தம் நம்ம 2 பேரும் சாப்பிட மாட்டோம். சரி, சண்டே வீட்டுக்காரும் ஃபோன் பண்ணி வேறு வச்சு சாப்பிட சொல்லலாம். ஏன்னா மாமா வீட்டில் தான் இருக்கிறாரு. நம்ம வந்து எப்படி தான் இருக்கும். எல்லாரும் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டாலே மனசு நிம்மதியாக இருக்கும் தானே. உப்பு தேவை, உப்பு போட்டுக்கிறேன். சாப்பிட பார்த்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஜெயஸ்ரீ இப்போ சூப்பரான கீரை சாம்பார், கீரை பொரியல், வாழைப்பூ பொரியல்லாம் செஞ்சு சாப்பிட்டு ரெடி ஆகிட்டேன். எப்படி சொல்லுங்கள். எல்லாமே சூப்பராக தான் செஞ்சோம். சூப்பராக தான் இருக்கும் சாப்பிட்றதுன்னு. இது எப்பயும் வீட்டில் நார்மலாக செய்யறது தானே, அதனால வந்து எப்பயும் வந்து சூப்பராக தான் இருக்கும். நல்லா தான் சொன்ன மாரி சாம்பாரும் சூப்பராக இருக்குது. நான் வந்து கீரை பொரிக்கும் போது நான் சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்தது. அப்படின்னா அதானே இந்த சமையல் செய்கிறவங்க கையும் வாயும் கம்முனே இருக்கா. சமையல் செய்ய பார்த்து மட்டும் உப்பு டேஸ்ட்டு காரம் டேஸ்ட் இருக்குது. நம்ம பார்க்குறேன்ற சாக்கெலாம் சாப்பிட்ருவீங்க. சூப்பராக இருக்குது. அதேமாரி வாழைப்பூ பொருள் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி அழகான சூப்பரான சமையல் செஞ்சு அழகாக சாப்பிட்டாச்சு. இதுமாரி உங்கள்கிட்ட சாப்பிட்டு இருந்த அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரைக்கு வந்து கிடச்சிதுன்னா மறக்காமல் வந்து இந்த மாதிரி சாம்பார் வச்சோ அப்புறம் வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சானியா யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பராக அந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாட்டா பாய்.